சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ரெசிபி தான் பண்ண போகிறோம். தோசை எல்லாருக்குமே தெரிஞ்சதா. இது வந்து கார தோசை, அப்புறம் கார முட்டை தோசை, கார மசாலா தோசை செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் தோசைன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ரோஸ்ட் மாதிரி வரும், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். வாங்க இந்த மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ ஒரு வானொலி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இப்போ இதை லேசாக நம்ம வதக்கிக்கலாம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 2 பல் போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 பல் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. மேல்தோல் சுருங்கி வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா தக்காளி பூண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் சில்லி ஒரு 5 ரெட் சில்லி வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இதை ஒரு 5 ரெட் சில்லி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நம்ம தக்காளி வதக்கும்போது போட்டிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணுங்க. இல்லைங்களா, அதை வந்து நான் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்து தோசை மேலே நம்ம தேய்க்கிறதுக்கான ஒரு மசாலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தோசைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சிட்டு நாம் வந்து கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு செவந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக ஒரே ஒரு மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தோசை மேலே வந்து நம்ம கார மசாலா சேர்த்துனால மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை அது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மசாலுக்கு அந்த சால்ட்டு சேர்த்தா போதுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நமக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம். தண்ணி வந்து கரெக்டாக வற்றிருச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. இப்போ இதுதான் வந்துங்க மசாலா தோசைக்கு நம்ம இந்த தோசை மேலே இதுதான் வைக்க போகிறோம். சரி, இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக கார தோசை தான் செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மாவுங்க. சென்டரில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் பிடிச்சா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆயிலே சேர்த்துக்கலாங்க. இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு நெய் இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வேறு இது வேணாலும் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க இப்போ பாருங்கள்,
இந்த சட்னி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இதில் போட்டுங்க. இப்போ எல்லா பக்கம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விடணுங்க. இது வந்து இப்போ 4 மிளகா போட்டது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது காரம். இது ப்ளைன் தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்லா நிறையா திக்காக சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை குழந்தைகளாக இருக்கிறாங்க, நம்ம கம்மியாக சேர்த்தணுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இட்லி மூடி போட்டு வேக வைக்கலாங்க. பாருங்கள், ப்ளைனாக கார தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா முருகிடுச்சு. இப்படி தான் இருக்கணுங்க, முருன்னு இருக்கணுங்க. அடுத்து முட்டை தோசை ஊற்றிக்கிறேங்க. நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இல்லை நான் அப்போ சொன்ன மாதிரி தாங்க, நெய் பிடிச்சா நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா இதே ஆயிலே நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த சட்னி இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்குறேங்க, உடச்சி அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. முட்டை வேகணும் இல்லைங்களா, அதனால் மூடி போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக முருன்னு வந்துருக்குது. அடுத்தது வந்து நம்ம கார மசாலா, உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிற ஒரு மசாலா தோசைங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரோஸ்டெல்லாம் வேணும்னா நம்ம கடைக்கு போய் தான், ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் வீட்டிலேயே செஞ்சு பழகிட்டோம். பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நெய் வேணால் நெய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே குக்கிங் ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாதுங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியமாக வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரே மாதிரி தோசை வெந்து வருங்க. பாருங்கள், இந்த மசாலாவை நம்ம இந்த ஓரமாக வச்சிடலாங்க. கடையிலலாம் இவ்வளோ மசாலா வைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாங்க. வச்சுட்டு தோசையை பாருங்கள், இப்படியே மடக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், 3 வகையான கார தோசை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கார தோசை ப்ளைன் கார தோசையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த முட்டை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, முட்டை சேர்த்து அது ஒரு வகையில் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதை விட இந்த மசாலா தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மிச்சம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சாப்பாட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடலை மாவு, கொஞ்சம் பஜ்ஜி மாவெல்லாம் பஜ்ஜி மாவு இருந்ததுன்னா அது கூட வந்து இது உருண்டை பிடிச்சி போட்டு அப்படியே போண்டா சுட்டுக்கலாங்க. இந்த சட்னி மிச்சமாக இருந்தால் இது வந்து நமக்கு மற்ற தோசை, இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி.